செஷன்ஸ் நம்ம கேட்டோம் இல்லையா, எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ லேர்னிங்ஸ் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் உள்வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்மளை மாற்றிக்கணும். அது ஒன்று வச்சுருக்கேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமாக சொல்லணுன்னா கோவம் ஜாஸ்தி வரும். கோவம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது ஒரு விஷயம் சரியாக நடக்கலைன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லுவோம். சட்டுன்னு கோவம் வரும். பிள்ளைங்களே கேட்பாங்க, ஏமா இப்படி கத்துறீங்க அப்படின்னு. நல்ல விஷயத்துக்கு தான். அப்புறம் யோசிப்போம், நம்ம ஏன் இதே வேறு விதமாக சொல்லாமல் ஏன் அவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி. சில விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலைன்னா அந்த கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ஏன்னா இப்போ அதே சில விஷயங்கள் நம்ம காமாக ஹேண்டில் பண்ணோன்னா அது அந்த விஷயமே அதை ஹேண்டில் பண்ணுற விதமே இன்னொருத்தருக்கும் ஏற்றுப்பாங்க. அது காமாக சொல்கிற விதம் வேறு, கோவத்தில் சொல்கிற விதம் வேறு. ஸோ அது நான் கொஞ்சம் இன்னமும் கம்மி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுவுமே மெடிடேஷன் மூலியமாக தான் அது சாத்தியமாகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். இங்கே நான் அடுத்த வாட்டி வரும்போது கம்ப்ளீட்டாக மௌனத்தில் இருக்கணும். நான் கொஞ்சம் பேசிட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு இதில் இருக்கேன், சுத்தமாக பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த ஆர்கனைசேஷன் இந்த அளவு கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே இதை பற்றி சொல்லுவேன். ஐ வில் ட்ரை டு பிரிங் பீப்புள். இதை பற்றி நான் சொல்ல ஃபஸ்ட்டு ஃப்ரம் த ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட. ஸோ ஐ பே மை கிராட்டிடியூட் டு ஆல் ஆஃப் தெம். இதை யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லா வாலண்டியர்ஸ்க்கோ எல்லாம் இந்த செஷனை நடத்தினவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 30th சவுண்ட் ஹீலிங் தான் என்னோடய ஃபஸ்ட்டு செஷன். அதுக்கப்புறம் நான் பார்த்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வேலூர்லேருந்து வரேன். என் பேர் ராதாகிருஷ்ணன். அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். நம்ம வந்ததே மௌன விரதத்துக்காக தான் வந்தோம். இதில் பலர் கடைப்பிடிக்காது எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. அந்த நோக்கம் மௌன விரதம், அதனுடைய பலனே வேறு தான். பேசுறது நம்ம வீட்டிலேருந்து பேசுவோம், வெளியே பேசுவோம். விரதத்துலேருந்து பேசுறது அது என்னன்னா அது நமக்கு ஒரு தண்டனை அதுவே கொடுத்துரும். அதனால் இனி வரும் காலத்தில் குடும்பம் வரைக்கும் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தபடியாக எல்லாரும் பேசணும், நேரம் இல்லாததுனால சிம்பிளாக சொல்கிறேன். நான் போன வருஷம் மகாயக்னத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் போன பௌர்ணமிக்கு வந்தேன். இந்த பௌர்ணமிக்கு வந்தேன். ஒவ்வொரு முறையும் தியானம் பண்ணும்போது கண்ணை மூடி 3 மணி நேரம் தியானம் பண்ணாலும் கண்ணை மூடி இருப்பேன், எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கும். பட் அதை ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு வெறுமனே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இன்னைக்கு காலையில் நான் ரூம்லேருந்து வெளியே வரும்போது பத்ரி சார்கிட்ட ஒரு கோரிக்கையோடு வந்தேன். எனக்கு தியானத்தில் முழு ஈடுபாடு இல்லாத மாதிரி ஒரு உணர்வு தெரியுது, ஒரு இன்வால்மெண்ட் தெரியணும் அப்படின்ற கோரிக்கையோடு வந்தேன். ஆனால் காலையில் 5 மணிக்கு கண்ணை மூடினேன். அந்த பேக்ரவுண்ட் இருக்க லைட் மாதிரி ப்ளூ கலரில் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கண் திறக்கும்போது பார்த்தா மேடம் 1 2 3 சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் டைம் போனது தெரில. ஒரு ஃப்ளோட்டிங் நடக்கிற தன்மையை என்னால் முழுமையாக உணர முடிஞ்சுது. முழு இன்வால்மெண்ட்டோட எதை செஞ்சாலும் பத்ரிஜியோட ஆசீர்வாதத்தோடு எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லி என் முறை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் குமார். எங்கள் மேடம் பேர் சரஸ்வதி. நாங்கள் 6 வருஷமாக தியானம் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வரோம். அவங்க எங்கள் மேடம் மூலமாக தான் நானே தியானத்துக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தியானத்துக்கு வர ஐடியா கிடையாது. நான் பியூர் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த தியானம் என்றைக்கு ஆரம்பிச்சனோ நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் நான் நான்வெஜ்ஜை சாப்பிடலை. எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச். ஹெல்த்து நல்லா இருக்குது, பாடி வெயிட்டு ரெடியூஸ் ஆச்சு, நான் நல்லா இருக்கிறேன். 85 kg வரைக்கும் வெயிட்டு போனேன். இன்றைக்கி 73 74 அதுக்குள்ளே தான் இருக்கிறேன். நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருமே சொல்லுவேன். ஸோ எல்லோரும் நல்லா தியானம் பண்ணுங்கள். இவ்வளோ வெயிலாக இருந்தால் கூட இந்த 5 நாளும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி புத்தரோட தியானம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 11x11 பிரமிட் கட்டியிருக்கோம். சாருக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் சொல்லி தருவோம். பட் புத்தர் என்னெல்லாம் சொன்னார்னு எங்களுக்கு தெரியாது. யாராவது கேட்டால் கூட சொல்ல தெரியல. ஆனால் இந்த 5 நாட்கள்லையும் நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஒருவனை நல்ல கொளுத்தக்கூடிய வெயிலாக இருந்தால் கூட இந்த டயத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணது ஏதோ ரொம்ப கூலாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் தியானம் பண்ணணும், வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும். நம்ம பத்திரிகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என் பேர் ராஜம் நிர்மலா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் இது 6வது முறை இங்கே வந்திருக்கேன். ஆனால் பௌர்ணமி தியானம் இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு பேக் பெயின், நீ பெயின் எல்லாம் உண்டு. இதில் ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன் வர்றதுக்கே 2-3 நாளும். அப்புறம் இந்த கிறிஸ்டல் மெடிடேஷனில் நேற்று எனக்கு ஃபுல்லாகவே எந்த பெயினுமே இல்லை, பேக் பெயின் முட்டுவலி எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ரொம்ப நன்றி. நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் கஸ்தூரி. அதனால் இடையில முடியாமல் தான் நான் வந்தேன். வீட்டில் கூட யாரும் அனுப்பலை, அதனால் நான் போகணும். என் சிஸ்டர்ஸு எல்லாருமே வந்திருக்கிறாங்க, அவங்க தொகையோடு தான் வந்தேன். ஆனால் இந்த 5 நாளும் ஆனந்தமாக இருந்தது எனக்கு. அது போய் எல்லாத்துக்கிட்டும் கொண்டு வேப்பன்பள்ளியிலேருந்து வரோம் நாங்கள். சரஸ்வதி என் பேர். நான் ஒரு 13 வருஷமாக தியானம் பண்ணுறேன். ஆனால் இப்போ 1 வருஷமாக மாதம் மாதம் பௌர்ணமி தியானத்துக்கு இங்கேக்கு வரோம் கண்டினியூவாக. இப்போ எனக்கு 15 வருஷமாக தரையிலேயே படுக்க மாட்டேன் சார். முந்தா நேற்று இதில் படுத்து பின்னாடி தரையில் படுத்து எழுச்சியா கீழேயும் உக்காந்த வழி இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் பக்கத்தில் திருப்பத்தூர்லேருந்து தான் வரேங்க. அந்த ஒரு 2 வருஷமாக நான் இந்த பிஎம்சி மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். மேடம் சொன்னாங்க புத்தருடைய அந்த அஷ்டாங்க மார்க்கம் ஸ்கூல் டேஸில் படித்தது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மனிதர்கள் நாமெல்லாம் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த 8 மார்க்கத்திலே அடங்கி இருக்கிறதுங்கிறத விளக்கமாக விரிவாக மேடம் சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இந்த 5 days எக்ஸ்பீரியன்ஸில் 3 நாள் கம்ப்ளீட் மௌனம் இருந்தேங்க. 4வது நாள் கொஞ்சம் பேசிட்டோம். அது கொஞ்சம் தவிர்க்கணும்னு நானும் நினைக்கிறேங்க. மெடிடேஷன் பண்ணதுலேருந்து வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது. இன்னர்லேயும் சரி அவுட்டர்லேயும் சரி ஃபேமிலியில் எல்லாமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரோஜினி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் புத்த பூர்ணிமாவுக்கு வர்றது, அகஸ்தியர் ஆசிரமுக்கு வர்றதும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைமு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப நல்ல ஈவெண்ட் மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே டீம் மெம்பர்ஸ்க்கு, மேடம்க்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சவுண்ட் ஹீலிங் மெடிடேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பர்சனலி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லணுங்க. அதனால் அந்த மேடம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் இங்கே இருக்க என் கூட இந்த 5 நாளும் பயணித்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஒன்றே எல்லாருமே இங்கே வரணும், இங்கே இருக்கிற எனர்ஜி எல்லாருக்குமே எடுத்துக்கணும்னு நான் பர்சனலாக என்னோடய ரிக்வெஸ்ட்டாக என்னன்னு தெரியல. பட் எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்யூ மேம். என்னோட பேர் பானுமதி. சென்னையில் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் இந்த இடத்துக்கு மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப அனுபவமாக இருந்தது. இந்த கால் வலி. ஆனால் இந்த 2 மாதமாக நான் மாத்திரை மருந்தெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது, மருந்து தான் பூசிட்டு இருந்தேன். இந்த 2 மாதமாகவே நோயே இல்லை. ரொம்ப எனர்ஜியாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கிறேன். நான் ரொம்ப எனர்ஜி, ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லிகிட்டே இருந்தேன், இது மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்க, நோய் இல்லாத இருக்கலாம், டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இல்லைன்னா முதல்ல எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்கள், நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தோ அவங்களும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ எல்லாமே பண்ணின்னு இருக்காங்க. அதே மாதிரி என் பொண்ணோட ஃப்ளாட்டில் சாயந்தரமாக வாக்கிங் போவோம். 6:30 7:30 டைம். 6:30 20 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு மிச்ச நேரம் எல்லாம் லேடிஸ் எல்லாம் உட்காந்து இருப்பாங்க. அவங்க பேசிட்டே இருந்தப்போ அப்போ ராதா ரமேஷ் எங்கள் அக்கா கூட குமாரி அவங்க கூட மெடிடேஷன் கிளாஸ் எடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல, நிறைய பேர் இருக்காங்க அங்கே, யாரும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்க எனக்கு சொல்லுவாங்க, நான் கேட்க மாட்டேன். ஏங்க நல்லது தானே சொல்கிறாங்க, ஏன் கேட்க மாட்டீங்கன்னா, ஆனால் எனக்கு பிடிக்கல, அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. நாங்கள் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லாவே சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்கலாமோ சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டுங்க, அவ்வளோதான். ஆனால் எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது, எதுவும் நினச்சுமோ டக்கு நடக்குது. இந்த இடத்துல ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்குது, ஒரு ஆக்டிவாகவும் இருக்குது. நம்ம எது செய்யணாலும் நடிச்சாவே நடக்குது. தேங்க்யூ. வணக்கம். நான் வேப்பனப்பள்ளியிலேருந்து வர்றேன்.
நான் போன மார்ச் 27 25 போனேன்னா 2025 மாதத்துலேருந்து சுமார் 8 தடவையாக இங்கே மௌன தியானத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு முன்னே இதுக்கு தியானத்துக்கு வராதுக்கு முன்னே இந்த பயம் பியர்ன்றது ரொம்ப இதாக இருந்துச்சு. கவலை வரும், கோபம் அதிகமாக வரும். இப்போ வந்து நான் மொத்தத்தில் நான் டிப்ரெஷனுக்கு மாத்திரை எடுத்துட்டுருக்கிறேன். அதனால் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணிச்சு. கொஞ்சம் ஏதாவது கவலையானால் மாத்திரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க டாக்டரு, கம்மியானால் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ வந்து நான் ஆனாபான சரி வந்து இந்த வேப்பனப்பள்ளியில் பத்மஜான்ற மேடம் தான் ஃபஸ்ட்டு அங்கே இப்போ பிரமிட் கட்டினாங்க. அதில் எங்கள் மிஸ்ஸஸ் தான் போனாங்க, நான் கலந்துக்கல. நான் வேலை செய்யும்போது நான் போக மாட்டேன், ஆனால் வீட்டில் மட்டும் செஞ்சுட்டு இருப்பேன். செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போது ரிட்டையர்ட் ஆனால் கூட நான் எங்கேயும் போகல. நம்ம புத்தர் வந்து எப்படி 29 வயசில் போனாரோ அது மாதிரி நான் 70வது வயசில் தான் இங்கே வந்து இந்த ஆசிரமத்துக்கு வந்தேன். அப்போ இருந்து தியானம் பண்ணுறதுலேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. பயம் போயிடுச்சு, கவலை போயிடுச்சு, கோபம் போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ போன மாதம் 3/4/2026 இந்த புளிய மரத்தில் 4 to 5 ஹவரில் தியானம் பண்ணும்போது ஒரு செகண்ட் கூட எனக்கு தாட்ஸே வரல. அப்போ இருந்து இந்த கவலைன்றது மறுத்து போச்சு. அதனால் நான் முன்னவே டாக்டர் சொல்லிட்டு இருந்த சைக்காட்ரிஸ்ட்கிட்ட February 22 மேடம் நான் மாத்திரையை கம்மி பண்ணிக்கிறான்ட்டு அவங்கள 2 மாதத்துக்கு தான் எடுத்துகிட்டு வந்து பாருங்கண்ணா. ஆனால் கொஞ்சம் மத்தியில் டிஸ்டர்ப் ஆனதால் நான் போகல. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு நிறுத்திடலான்னு இருக்கிறேன். அதனால் தியானம் பண்ண உடனே பெனிஃபிட் கிடைக்கிறதில்ல. சில பேர் வந்து தியானத்தின் கோட்பாடுகளை கடைப்பிடிக்கிறதில்ல. அதனால தான் தியானம் பண்ணுறாங்க, ஆனால் அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதில்ல. தியானம் வந்து அவங்க சொன்ன முறையில் புறம் பேசக்கூடாது, நாம் நேர்மையாக இருக்கணும், மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் இந்த நம்ம பத்ரிஜி சொன்ன கோட்பாடுகளை கடைப்பிடித்தாலே எல்லோரும் தியானத்தில் முன்னேற்றம் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இங்கே செஞ்சுட்டு போயிட்டு திரும்பி வீட்டில் போய் மறந்துட்டா அது திரும்பி பழைய திரும்பியும் வரணும். ஆனால் வீட்டிலும் ஃபாலோ பண்ணி செய்யணும். நான் வீட்டில் 3-4 டைம் செஞ்சுட்டு 4 ஹவர் செஞ்சுட்டு இருந்தேன். செய்யும்போது எனக்கு இங்கே பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. பிம்பிள்ஸ் வந்துடுச்சுனால எதுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ தான் தெரியும், இப்போ கம்மியாயிடுச்சு. இவங்க பிரசாந்த் மேடம் தான் சொன்னாங்க அது அதனுடைய விளைவு வெளிவரும்ன்ட்டு. இப்போ தான் தெரியுது எனக்கு அது ஹீலிங் இருக்குதுன்ட்டு. ஆகவே தியானம் பண்ணால் ஏதாவது எஃபெக்ட் வந்தாலும் பயப்படாமல் செய்யுங்கன்ட்டு கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் செந்தில்குமார், நான் பாண்டிச்சேரிலேருந்து வரேன். இன்றைக்கி காலையில் வந்து கணேசப்பா தியானம் செஞ்சப்போ உட்காந்தேன். தியானம் சரியாக வரல. எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து சரி மக்கள் மத்தியில் உட்காந்து தியானம் பண்ணுறோம், சரி வரலாம் சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்தேன். தியானம் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்தேன். வெளியில் வந்தோன்னே ஒருத்தர் என்ன கேட்டார்னா வந்து நீங்கள் வில்லோ காலில் போய் தியானம் பண்ணிக்கலான்னு கேட்டார். பண்ணேன், நேற்று பண்ணேன். உட்காந்த உடனே எனக்கு காலில் வயங்கின்னு சவுண்டு கேட்குறப்போ நல்லா அமைதி கிடச்சிது. கணேச பேமெண்ட்டில் பண்ணுறத விட வில்லோ கார்டெல்லாம் நல்லா அமைதியாக இருந்துச்சுன்னு. அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து இந்த சுகர் வந்து இந்த கட்டவரில் ஆப்ரேஷன் எடுத்துட்டாங்க. அவர் டெய்லி என் கூட பெட்டில் உட்காந்து படுத்துட்டு ஆயின்மெண்ட் தடவிட்டு இருப்பார். அவன் பார்க்க மனசு கஷ்டமாக இருந்தது. அப்படின்னா சொன்னேன்னு வச்சுக்கலாம், மௌனத்தை கழிச்சிட்டு சொன்னேன், டெய்லி வந்து உங்களுக்கு என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நன்றி சொல்லுங்கள். உங்கள் உடலில் உறுப்புகள் நன்றி சொல்லிகிட்டே வாங்க, உங்கள் சீக்கிரம் க்யூர் ஆகிடும். உங்கள் காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நாள் வந்து நான் பார்த்துருந்தா கூட நான் உங்களுக்கு பட்னியாக இருக்காச்சு கூட உங்களுக்கு அந்த சுகரை சரி பண்ணிருப்பேன். காயத்துக்கு ஆயின்மெண்ட் போயிட்டே இருந்தார். அவர் தான் சொன்னார், நான் கூட உள்ளூரில் போய் உட்காந்த உடனே எனக்கு கண்ணை முருங்க உடனே வெளிச்சமாக தெரிஞ்சுது. டக்குன்னு நான் என்ன கண்ணை தேர்ந்துட்டுனான்னு பார்த்தேன், ஆனால் கண்ணை முடிச்சு தான் இருந்தேன். கணேச பேமெண்ட்டில் விட இங்கே நல்ல பவராக இருக்குன்றார். ஆமாம் சார், இங்கே பவர் நல்லா தான் இருக்குது. நீங்கள் என் உடம்பு சரியாகவும் நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்கணும். நீங்கள் கேட்டால் தான் சீக்கிரம் அது குணமாக்கணும். நீங்கள் கேட்காம இருக்கக்கூடாது சார். ஒரு குழந்தை அழுதா தான் அம்மா பால் கொடுப்பாங்க.